எலக்ட்ரிஷியன் பிளம்பர் வாணியம்பாடில், திருப்பத்தூர் மாவட்டம் அம்பூர்பேட்டில் வசிக்கிறேன். வெஸ்டேஜில் எங்கள் வீட்டில் சேர்ந்து இருக்கிறாங்க. ஜெகதீஷ் சார் சொல்லி எனக்கு ஹார்ட் பிரச்சனை, ஹார்ட்னா பிபி வந்து 240. எனக்கு ஆஞ்சியோ பண்ணணும்னு சொன்னாங்க ராமச்சந்திராவில். அந்த நேரத்தில் எனக்கு சில காரணத்தினால வசதி இல்லாதனால நான் தள்ளி வச்சேன். தள்ளி வச்சு கூட ஒரு 6 மாதம் காலத்தை ஓட்டினேன். ஜெகதீஷ் சார் வந்து வாணியம்பாடில் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஆப்ரேஷராக இருக்கிறாரு. அவர் வந்து எங்கள் வீட்டில் ஓட்டு ஏதோ கேட்கறதுக்கு வந்தாருங்க. நான் என்னப்பா அப்படின்னேன், இந்த மாதிரிண்ணா அப்படின்னாரு. சரிப்பா அப்படின்னேன். ஏன்னா ஒரு மாதிரி இருக்கிறாருன்னாங்க. இது எனக்கு ஹார்ட் பிரச்சனைப்பா, கொஞ்சம் ஆஞ்சியோ பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னேன். எனக்கு இங்கே 100 டாக்டர் வந்து 240 பிபி அதிகமாக இருக்குங்க அப்படின்னு. சரி, எனக்கு இந்த தும்மல் சளி இருக்கும், அதுக்கு நான் ஊசி போட போவேன். அப்பப்போ போவேன், வாரத்தில் ஒரு டைம் 2 டைம் போவேன். ஏதோ கோல்டு ஏதோ சாப்பிட்டேன்னா எனக்கு தும்மல் ஏதோ வந்துடும். அதனால் நான் ஊசி போட போவேன்னா அவர் தான் எனக்கு ஊசி போடுவார். எந்த டாக்டரும் ஊசி போட மாட்டாங்க. பிபி பார்த்த உடனே ஊசியும் போட மாட்டான், மாத்திரையும் கொடுக்க மாட்டான். அவர் தைரியமாக கொடுப்பார். சார் நான் செத்தெல்லாம் பரவாயில்ல, உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், கொடுங்க சார் அப்படின்ட்டு வீட்டில் வந்து நான் போட்டுக்குவேன். ஊசி போடுவார் அப்படின்னு அவர்கிட்ட தான் நான் போட்டுருந்தேங்க. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வலி இருக்கும். இந்த தவலை நடந்தால் ஒரு 30 அடி 40 அடி நடந்தேன்னா எனக்கு ஒரு செகண்ட் நின்று தான் போவேன். அந்த நின்று போகும்போது அந்த வலி தீரம் நடந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எனக்கு என்னால் முடியல, ரொம்ப வலி அதிகமாக இருக்குது, நடந்தால் வேலை செஞ்சாலும் வலி அதிகமாக இருக்குது, படிக்கடி ஏறினா வலி தெரியல அப்படின்னு ராமச்சந்திரா போரூர் ராமச்சந்திரா கிட்ட போனாங்க எங்கள் வீட்டில் செக்கப்புக்கு. அங்கே அந்த இசிசி அந்த எக்கோ எல்லாம் வச்சு எல்லாம் பார்த்தாங்க. அந்த பசங்க நர்ஸ் பசங்க வந்து அங்கிள் வந்து கேட்பாங்க, என்ன பார்த்தோம்னா பிபி பார்ப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. நீங்கள் என்ன வேலை செய்றீங்க கேட்பாங்க என்ன. அப்போ நான் சொல்லுவேன், நான் எலக்ட்ரிஷியன்மா அப்படின்னா. அப்படிங்களா? காலிலேருந்து உச்சந்தலை வரைக்கும் பார்ப்பாங்க, கண்ணில் அப்படியே உருட்டி பார்ப்பாங்க என்ன. ஏன்னா இவங்க இப்படியெல்லாம் பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் கூப்பிட்டேன், என்ன இவங்க வரும்போதெல்லாம் இந்த மாதிரி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு செக்கப்புக்கு பார்ப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஏன் அதெல்லாம் நினைக்கிற அப்படின்னு எங்கள் வீட்டில் மொழிபிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன், டாக்டர் பார்க்கணுன்னாங்க. டாக்டர் பார்த்துக்க ஆப்ரேஷன் பண்ணணும், ஆஞ்சியோ பண்ணணும் அப்படின்னாங்க. ஆப்ரேஷன் இல்லை, ஆஞ்சியோ பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த ஆஞ்சியோ பண்ணணுன்னா 1.5 லட்ச ரூபாய் எடுத்து வந்து கட்டிடுங்க, 1.5 லட்ச ரூபாய் எடுத்து வந்து கட்டுங்க அப்படின்னாங்க. 1.5 லட்ச ரூபாய் கட்டுங்களா? என்னத்துக்கு சார் அப்படின்னேன். உங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணணும் சார், சின்ன அடைப்பு இருக்குது, அது ஆஞ்சியோ பண்ணணும் சார் அப்படின்னாங்க. இது இருக்குல்ல, அடைப்பு இருக்குது அப்படின்னு. சரி சார், அப்படியே சார் அப்படின்ட்டு நான் கேட்டேன். இப்போதைக்கு எதாவது ஒன்று பண்ணுங்க சார் அப்படின்னா அவங்க ஃப்ரீயாக மாத்திரை எழுதி கொடுத்துட்டாங்க. மாத்திரைக்கு போனால் ஃப்ரீயாக மாத்திரை கொடுத்தாங்க. வாங்கிட்டு வெளியே வந்தோம். என்னம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்களே எப்படிம்மான்னு. நீ தான் சொல்லணும்னாங்க. என்கிட்ட எதுவும் அர்த்தப்பட கூட காசு இல்லைம்மா, நீ சொல்லு, நான் எங்கள் வீட்டில் எல்லாமே அதை கைட்டு கொடுத்துட்றேன், நீ காப்பாற்றிக்க உன் உடம்பு அப்படின்னாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாத, இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாம் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி போகும், எதுவும் பண்ணால் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ ஜெகதீஷ் சார் வந்து இந்த டைம் தான் 6 மணி 6:30 மணி 7:30 மணிக்கு வந்தார் வீட்டுக்கு. வீட்டுக்குள்ளே வரும்போது நான் கொடுக்க போகிறேன், வேலைக்கு ஏதோ சில்லற வேலைக்கு போகிறேன். அப்போ வரும்போது அவர் கேட்டார், என்ன நான் ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு. இந்த மாதிரி இப்போ எனக்கு ப்ராப்ளம் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னதுக்கு, எங்கள் அண்ணி கூட அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஃபெக்ஸாயிலும் நோனி, ஃபெக்ஸாயில் இது நோனி, நோனி ஃபெக்ஸாயில் இது நோனி, இது சாப்பிட்டதுனால இது ரெண்டும் சாப்பிடுவேன் நான். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சாப்பிடும்போது. நான் ஞாபகம் இல்லாத கூட போயிடுவேன் நான். அப்புறம் திரும்பி வந்து நான் போட்டுக்குவேன், வாயில் போட்டுன்னு தண்ணி கூட குடிக்க மாட்டேன், அப்படியே போயிடுவேன் நான். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு 3 மாதம் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ரிசல்ட்டு தெரிஞ்சுது. ஏன்னா இது 2வது மாதம் தெரிவிக்கிறாங்க. அப்பவும் இப்போ பைசா கிடையாது. முதல் மாதமும் பைசா இல்லை, 2ஆம் மாதமும் பைசா இல்லை. ஆனால் அவர் கொடுத்துட்டு போயிடுவார். நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது எதுவுமே ரிசல்ட் தெரியல, போடி இதெல்லாம் என்ன திடீர் அப்படின்னேன். இல்லை சாப்பிட்டு தான் தெரியும் அப்படின்னாங்க. சரி, ஏதோ கடவுள் விட்டு வழி. அவர் ஆரம்பத்தில் நீங்கள் எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்னு சொன்னதுக்கு, விஷம் கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன்ப்பா
அப்படின்னு ஜெகதீஷ் சாருக்கு சொன்னேன் நான் அப்படின்ட்டுக்கேன். இதெல்லாம் விஷயம்லாம் கிடையாதுன்னா தைரியமாக சாப்பிடுங்கன்னா ஒன்றுமே ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா எடுத்துக்கோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நாங்கள் ஆரம்பத்துலேயே ஃபஸ்ட்டு மாதம் 2வது மாதம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். அவர் பாட்டுக்கு ஒரு 15 நாள் பொறுத்து என்னடே காசே கொடுக்கல, என்ன நீ கொடுத்துட்டு போப்போ நான் பேசி கொடுத்துட்றான்னு. அந்த காசு கொடுத்து 3வது நாள் தான் அவர் வந்தார். அந்த காசு வாங்கி பண்ணார். திருப்பியும் 3ஆம் மாதம் அந்த மாத்திரை கொடுத்தாரு. அப்போ தான் அந்த 2 மாதம் சாப்பிட்டு பின்னால் 3ஆம் மாதம் எடுக்கும்போது அப்போ தான் அந்த நடக்கும்போது ஒரு 40 அடி நடந்தபோது எனக்கு இங்கே வலி இருக்குன்னு சொன்ன பாருங்க, அந்த வலி இல்லை. ஓ கேட்குறா, நல்லா கேட்குறா அப்படின்னு. அப்புறம் நடந்தாவே வலி இருக்குமே, நான் ஓடி பார்க்கலான்னு கொஞ்சம் தொலை ஓடினா எனக்கு மூச்சு இறக்க ஆரம்பிச்சு. ஓ இது ப்ராப்ளம் இருக்குது, நம்ம மூச்சு இறக்கிறது, வலி இல்லை, போதும்டா பரவாயில்ல அப்படின்னு நான் வேலை வந்து ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் இது செஞ்சுன்னு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருந்துக்கின்னு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு. சரிம்மா எந்த ஹாஸ்பிட்டல் போகணுமோ போகலாமா, இப்போதைக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை அப்படி போகலாமா அப்படின்றதுக்கு சரியானாங்க. ஞாயிற்றுக்கிழமை சரியானாங்க. ஞாயிற்றுக்கிழமை கொப்பம் ஹாஸ்பிட்டல் போனோம், மெடிக்கல் காலேஜ். அதுக்கு போனதுக்கு அவங்க என்ன பண்ணால் அவங்களுக்கு தான் பார்ப்பாங்க. நான் நினச்சா எந்த ஃபைல் எடுத்துன்னு வந்துட்டாங்க. திரும்ப பழைய மாதிரி மெட்ராஸில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே அவங்க படித்ததுக்கு அது ஏதோ சொல்லிக்கிறாங்க. எனக்கு கார்டு போட்டு அந்த மாதிரி பார்க்கணுன்னு சொன்னோன்னா பார்க்கும்போது 6 மாதம் கழித்து பார்க்கும்போது எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. சுத்தமாக எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த 2 மருந்து எடுத்ததுனால எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சுங்க. நான் சாப்பிட்டுருந்தாங்கிறேன், எனக்கு எப்போ தோணுதோ சாப்பிடுவேன். எனக்கு சந்தேகமோ ஏதோ ஒன்று இருந்தால் இது எடுத்து சாப்பிடுவேன். தண்ணி குடிக்கிறதோ சப்பி சாப்பிடுதோ அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியே போட்டு மண்ணு தின்னுடுவேன். இதுதான் இது என் உயிர் காப்பாற்றுறது இந்த மருந்து தான். அதுக்கப்புறம் எனக்கு அடுக்கு தும்மல் இருக்குங்க, இன்னைக்கு கூட இருக்குது. அடுக்கு தும்மல், சளி தண்ணி மாதிரி ஒழுகும். எதுவாவது சாப்பிட்டோன்னா காலையில் டீயோ தண்ணி குடித்தாலும் வாமிட்டில் சளியோடு வாமிட் வரும். அதுக்கு இது சாப்பிட சொன்னாங்க, துளசி. இது சாப்பிட்டுருக்கேன், இது ஒரு அளவுக்கு பரவாயில்ல. நான் இது வரைக்கும் மெடிசின் போடலைங்க. கிட்டத்தட்ட நான் மெடிசின் போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகும். நான் மெடிசின் போடுறது கிடையாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப தொந்தரவு இருக்குதுன்னா இந்த இது அதிகமாக போட்டு சாப்பிட்டுக்கிறேங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லைங்க. அதுக்கப்புறம் இப்போ வேறு ஏதோ சாப்பிட சொல்லிக்கிறாங்க, இது பண்ணுறேங்க. அப்புறமா ஒரு நாள் வண்டியில் நான் போகும்போது குறுக்க நாய் வந்து கீழே விழுந்துட்டேன். விழுங்கும்போது இங்கே ஒரு தழும்பு இருக்கும், இங்கே ஒரு தழும்பு இருக்கும், இங்கே ஒரு தழும்பு இருக்குன்னா அசிங்கமாக இருந்தது. நான் அந்த மாதிரி போகிறது கிடையாது. மூஞ்சியை வச்சுன்னு நான் எங்கேயுமே போகிறது கிடையாதுங்க. ஏற்கனவே வண்டியில் அடிபட்டு கூட நான் வெளியே போனேன். நல்லா க்யூரான பண்ண தான் நான் வெளியே போனேன். இப்போ என் சூழ்நிலைக்கு நான் வெளியே போய் ஆகணுன்றதுக்கு இது இருக்கிறதுனால நான் இங்கே வச்சம் இருக்கிறதுனால இந்த க்ரீம் எங்கள் வீட்டில் போடுவாங்க. அந்த கருப்பு கழுத்தானெல்லாம் எங்கள் வீட்டில் கருப்பாக இருந்தது, அந்த தாலி கயிறு அதெல்லாம் இது போட்டு தானம்மா, இது போட்டு தான் கீழாச்சு. சரி அவங்களுக்கு கீழாச்சு, கருப்பு அவ்வளோ கருப்பாக இருந்தது கீழாச்சு, நமக்கு அடிப்பட்டு தானே கீழாவாதா, தேங்காய் எண்ணெய் வை அது வையன்னாங்க. தேங்காய் எண்ணெய் கூட வச்சேன், ஒரு 4 நாள் 5 நாள் வச்சேன். அதுக்கப்புறம் இதுதான் நான் யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணது எனக்கு அந்த வடுவு தெரியாதுக்கு இருப்பாங்க, நல்லா தெரியும். கருப்பாக இருக்கும், வள்ளியாக இருந்தது, கருப்பாக இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? இல்லை பாருங்க, அதுதான் இந்த க்ரீம். எங்கள் தங்கச்சி பசங்கள்லாம் இது பற்றி எலுமிச்சம்பழத்தில் போட்டு ஃபேர் அண்ட் லவ்லியும் இதுவும் போட்டு பார்த்தா ஃபேர் அண்ட் லவ்லி வந்து தயிர் மாதிரி ஆகிடும். இது தயிர் மாதிரி ஆகலைங்க. நீங்கள் யாராவது உங்களுக்கு டவுட் இருந்தால் இது நல்லதாக கெட்டதானே நீங்கள் எலுமிச்சம்பழம் விட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்க அனுபவத்தில் அது நான் சொல்கிறேன், எனக்கு இந்த அனுபவம் எனக்கு இது சொல்லுது. அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.